ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். மைதா இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க கார்லிக்கையும் போட்டுக்கலாம். ஓரளவு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் போட்டுக்கலாம். வேக வச்ச கார்ன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால் போட்டுக்கலாம். பீஸா சீசனிங் கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். வேக வச்ச பாஸ்தாவையும் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. சீஸ் ஸ்லைஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுதாங்க மெயின் டேஸ்ட்டே. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒயிட் சாஸ் பாஸ்தா. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.